வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடையில் அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயில் வந்து பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அது போகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுவரை நல்லா நீங்கள் வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை இருக்குது. இது போகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போவே ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால் நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெண்டைக்காயில் இருந்த வளவளப்பு தன்மை சுத்தமாகவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். கடைசியாக இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம அடுப்பில் வச்சுருப்போம். அவ்வளோதான். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலா வாடை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவலை வந்து நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் அப்படின்னு எல்லா ரைஸ் கூடயுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெண்டைக்காய் வறுவல் என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கட்டாயம் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.